நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. முறுமுறுப்பும் முறையிடுதலும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, நாமத்தின் முழுவதாக ராஜ்யம் வருக. இந்த சித்தம் பருவத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவரே, இந்த திருவேற்றியாகிய சுமாத்து வைக்கப்பட்டவரே, தூய மரியே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவரே, இந்த திருவேற்றியாகிய சுமாத்து வைக்கப்பட்டவரே, அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவனே, திருவீட்டின்படியாகிய சுமாதிரிக்கவே, தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றிருக்கிறதாமே. எழுந்திருப்போம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, ஏற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். அன்பு தகப்பனே, எங்கள் அன்பின் நல்ல ஆவியானவரே, இது இந்த தபசு காலத்தில் இந்த 3வது வாரத்துக்கு கடந்து வந்திருக்கும் எங்களெல்லாம் அது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நமது பாடுகளை பற்றியும் நமது மரணத்தை பற்றியும் சிலுவை தியானங்களை பற்றியும் அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இந்த நாளுமாக இன்னுமாக நாங்கள் எப்படி எங்கள் பாவச்செயல்களை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த நாளில் கற்பிக்க இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் அற்ப பாவிகளாக அற்ப மனிதர்களாக இருந்தாலும் அற்ப ஜீவிகளாக இருந்தாலும் நீர் உன்னதமான என்பதனாலே நாங்களும் உன்னதமான ஒரு இடத்திற்கு வருவதற்காக இந்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவத்தில் கூடியிருக்கிறோம் ஐயா. இந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் எங்கள் இருவரையும் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம் ஐயா. நாங்கள் இன்னும் அதிக பலத்தோடும் அதிக வல்லமையோடும் இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் அநேக வல்லமைகளை பெற்று கத்தோலிக்க மக்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி குறிப்பாக இந்த உபவாச நாட்களிலே இது மகிமை வெளிப்பட முடியாது, இது வல்லமை வெளிப்பட முடியாது, இது கிருபியை மக்களுக்கு கிடைக்க முடியாது. மக்கள் அறிந்துபடுறதுக்கான கிருபியை கொடுக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களது சொந்த பலன் அல்ல, எங்களது சொந்த ஆற்றல் அல்ல, உமது ஆற்றலின்படி நீர் கொடுக்கும் அந்த கிருபியின்படி நீர் கொடுக்கும் அந்த சித்தத்தின்படி நாங்கள் செய்து முடிக்க எங்களெல்லாம் அது கரங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இது வல்லமையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை பரிபூர்ணப்படுத்தி வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்ந்து பாடுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி வாழ்த்துவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம்,
எங்கள் இயேசுராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை பாடி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியை முடவிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக விழுகச் செய்த ஆராதிப்போம். எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். Oh, praise the Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Oh, praise the Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். எல்லோரும் சேர்ந்து விடுதலை கொடுத்தீர். அந்த ரத்தத்தை நோக்கி பார்க்கணும். கல்வாரியில் சென்ற அந்த ரத்தம் 2 கைகளிலும் கால்களிலும் தலையிலிருந்தும் விழாவிலிருந்தும் உடம்பில் முதுகில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வடிந்து கொண்டிருந்த ரத்தம் வெளியேற பெற்ற ரத்தம். அதை கொண்டுதான் நம்ம மீட்டார். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. தகப்பனே, இரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டவரை துதியும் புகழும் மகிமை உமக்கே என்று பாட வைத்தேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு அந்த நாமத்தை மேம்படுத்த வேலைகளும் நேரங்களும் இடங்களும் கிடைக்காத பொழுது எங்களெல்லாம் ஒரு சிறு மந்தையாக அழைத்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோங்க. ஒரு இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டு நாங்கள் பரிபூர்ணப்படுத்தப்பட்டுகளாம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மட்டுமல்ல, மீண்டும் பாவத்துக்குள் விடாதவர்களாக இருக்கும்படி எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் உமது கரத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும்.
அது வல்லமை எங்களை ஆளுகை செய்யும். எங்களை வழிநடத்தட்டுமே, எங்களை வழிநடத்தட்டும். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரலோகரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை அடிக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை சேராபீன்கள் கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. அன்பு தகப்பனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். ஐ ஆம் இருக்கிறவராக இருக்கிறேன். இதை புரிந்து கொள்வது சற்று கடினம். ஐ ஆம் இந்த ஆங்கிலத்தில் சொல்வது இருக்கின்றவராக இருக்கின்றேன். இன்றைக்கு எப்படி இருக்கின்றனோ அப்படித்தான் ஏற்கனவே இருந்தேன். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறேன். நாளைக்கும் அப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நம்மால் சொல்ல முடியாது. குழந்தையாக இருந்தோ, சிறு பிள்ளையாக இருந்தோ, வாலிப பிள்ளைகள் இருந்தோ, வாழ்ந்த பிள்ளைகளாக இருந்தோ, வயோதிகளாக இருக்கிறோம், இன்னும் முதியவர்களாக மாறுவோம், மரணத்தை சந்திப்போம். ஆனால் என் தேவன் அப்படிப்பட்டவர்கள். ஐ ஆம் இருக்கிறவராக இருக்கின்றனர். அப்படிப்பட்ட தேவனை ஆராதனை செய்திருந்தான் ஒரே மகனை நமக்காக சிலுவையிலே கொடுத்தார். ரத்தம் சிந்தி மீட்பை நம்மளுக்கு கட்டளையிட்டார். அவர் தந்தை ஈவு அந்த ஈவை பெற்றுக்கொண்ட நாம் அவரை ஆராதிப்பதும் துதிப்பதும் மகிமைப்படுத்துவதும் நல்லது. அந்த காரியத்தை செய்து வந்திருக்க நாம் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் அறியாமல் அலைந்தேன் என் தேடி வந்தேன். எங்கே நான் அலைந்தேன், எங்கே நான் வாழ்ந்தேன், எந்த பாவக்குழியில் எந்த பன்றிக்குழியில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் நேசரனை தேடி வந்த பொழுது யோசித்து பார்த்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி
உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றே வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. எந்த ஒளியான சேற்றில் நான் வாழ்ந்திருந்தேன். கோபம், சினம், ஆங்காரம், அகம்பாவம், மமதை, மேட்டிமை, கர்வம், இன்னும் கொலை, பொய் சாட்சி, புரணி பேசுதல், விபச்சாரங்கள், சிலை வழிபாடுகள், விக்கிரக ஆராதனைகள், மாந்திரிகங்கள், ஜாதகங்கள் இவற்றின் பின்னால் சென்று கொண்டிருந்த இந்த ஒளியான சேற்றிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவர். Praise the Lord. 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 ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த பாடல் பாடுமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். Praise the Lord. எத்தனை நன்மைகள் என்ன முடியுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணவே முடியாது. ஸோ நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த காரியங்கள் செய்து வருகிற தகப்பன் அடுத்த ஸ்டென்ஸாக போட்டிருக்கு. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்திரையா. நமக்கு சில வாழ்க்கையில் நம்முடைய பாதைகள் மரண பள்ளத்தாக்கு இருக்கும். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களை கொடுத்தா பிரசவ வேதனையே மரண பள்ளத்தாக்கு தான். தாண்டி வந்தாச்சு. நாங்கள் 2 பேரும் மரண பள்ளத்தாக்கில் அதுக்கு அடுத்து நிறையா சந்திச்சிட்டோம். ஆனால் தேவன் எங்களை விட்டாரா? ஏன்? அவருக்காக இன்னும் ஓட வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதான் சொல்லுவார் இல்லையா, இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. எழுந்து நடன் இளையா திருக்கிற தூதர் சொன்ன மாதிரி இன்னும் போக வேண்டிய பயணம் அதிகமாக இருக்குது. அது கேட்க சுகத்தை மலத்தாண்டு கொடுத்துக்கிறார். அந்த மரண பள்ளத்தாக்கில் நாம் நடந்த மரண பள்ளத்தாக்கில் நம்மோடு கூட இருந்த பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீர்
காத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அவரின் நலவற்ற கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். அவர் சொல்லி முடியாத ஈவுகள் நாம நினைச்சதுன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் வித்தியாசமா இருக்கும். நேற்று நடப்பது இன்று அல்ல, இன்று நடப்பது நாளை இருக்காது. ஸோ இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டு புது புது கிருபைனால பார்த்தீங்களா அவர் அளவற்ற கிருபைகளுக்காக ஆயுள் முழுவதும் நம்ம என்ன சொல்லணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட தகப்பன் அவர் கூட இருந்து இதுவரை பராமரித்து பாதுகாத்து வந்தாரே அதை சொல்றாரு. ஏசாயால சொல்ற அடிக்கடி இந்த வசனத்தை நான் நினைக்கிறது வந்து தாயின் கருவிலே உன்னை நான் தாங்கினேன் தலை நரைக்கும் வரை தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஏந்துவேன். அப்ப இவ்வளவுலாம் செய்யற தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது எதை குறித்தும் கலக்க வேணுமா? எதை குறித்தும் கலக்கவில்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. நான் ஒவ்வொரு காரியங்கள் செய்த தேவனுக்காக எழுந்து அன்றை துதிப்போமா? துதிபலி ஏறெடுப்போம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே உம்மை சோதரிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது என்னவே முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்வில் செய்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவகரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த போதெல்லாம் எங்களை தூக்கி சுமந்தவரே, அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையால் எங்களை தாங்குகிறவரே உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கால்கள் இடராதபடி தாங்கிக் கொள்ள தூதர்களுக்கு கட்டளை இட்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஜனத்தை எனக்கென்று உருவாக்கினேன், இவர்கள் என் புகழை எடுத்துரைப்பார் என்று சொன்னவரே அப்பா. உம்மை புகழ பாட ஆராதிக்க துதிக்க எங்களை அழைத்து வந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இதுவரை உதவின எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையின் தேவனாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வழிகாட்டு தீபமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செயல்களிலே வல்லவராக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை 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 பிரசன்னம் எங்களை மூடுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையில் மேகத்துக்குள் எங்களை அழைத்து செல்லுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் 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 பரிசுத்தம் வரைக்கும் அப்பா. வல்லமை 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 ஊற்றுகிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கோர வந்தோம், யெகோவா தேவனையே. சொத்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கோர வந்தோம், யெகோவா தேவனையே. சொத்திட வந்தோம், தொழுதிட
ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே தேட வந்தோம் தேட வந்தோம் தூயவரே சொல்வரே நன்மை செய்தவரே நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவரே நன்றி செலுத்துவோமே எம் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே எம் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் யார் பண்றாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ண எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் வானம் திறந்து விண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதி கரையான அவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதி கரையான அவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போலும் என் வாழ்விலே இயேசையா நீர் போலும் என் வாழ்விலே நீர் போலும் என் வாழ்விலே
மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் கலங்காதே திகையாதே நிலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருவாள் முன்னே சமமாக்குவார் பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருவாள் முன்னே சமமாக்குவார் முத்திர மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோமே இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோமே ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே மொழிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே மொழிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே பனி போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பெண்ணை வைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பெண்ணை வைப்பவரே நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றீர் தந்தை போல ஆற்றீர்
தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்று தந்தை போல ஆற்று தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, 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 கிருபை. எல்லாம் கிருபை, 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 கிருபை. எல்லாம் கிருபை, 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 கிருபை. படிக்கல பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்க்கையில நிற்கிறனே ஏன் ஏன் ஏன். உயரல பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்க்கையில நிற்கிறனே ஏன் ஏன் ஏன். கிருபா 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 கிருபா, எல்லாம் கிருபா 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 கிருபா. எல்லாம் கிருபா 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 கிருபா, எல்லாம் தேவ கிருபா 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 கிருபா. நான் இல்ல, என் பலம் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலம் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, தேவ கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் தேவ கிருபை கிருபை கிருபை. கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சோத்திரம் ஏசையா. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்,
அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 எல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே மலைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன் கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன் மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே இனம்பே என்னுயிரே இனம்பே என்னுயிரே நீரைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது போன்று போன நேரத்திலெல்லாம் என்னை புரிந்து கொண்ட கிருபை இது போன்று போன நேரத்திலெல்லாம் என்னை புரிந்து கொண்ட கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே
ஆவியோர் மேலும் இறங்க மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உமலகமே. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவனில் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவனில் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. ஆனம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அதிசயம் தந்து வழி நடத்தும். நடுவில் தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் கொண்டீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தோம். எங்களை நிரப்பி பயன்படுத்தோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் விபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீரே அக்கினியாய். எலியாவின் விபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீரே அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும். எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். தந்து வழி நடத்தும். எசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டடலாம். எசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டடலாம். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்தின் வாசனத்தில் பேற்றிருக்கும் பரிசுத்தரே. பரிசுத்தரே சிங்காசனத்தில் பேற்றிருக்கும் பரிசுத்தரே. பரிசுத்தரே ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. பரிசுத்தரே ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை
அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. நன்றி சபா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தரை நாங்கள் இணைந்து ஜெபித்த துதித்த ஆராதனைகளையும் ஸ்துதிகளையும் சோத்திர பலிகளையும் எங்கள் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. முறுமுறுப்பும் முறையீடும். முறுமுறுப்பும் முறையீடு. முறுமுறுப்புனா என்னது? உனக்கு மட்டுமா? வணங்குது மட்டுமா? வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். முணுமுணுக்காமலும் வாதிடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். வாசிக்க திருப்பி பார்த்தீங்க. முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். முணுமுணுக்காமலும் வாதிடாமலும் யாவற்றையும் அடுத்தது. அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடத்தோர்களுமாக கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். உலகின் ஒளியும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை முறுமுறுப்பு? நம்ம எத்தனை முறை தர்க்கிக்கிறோம், ஆர்கியூ பண்றோம்? எனக்கு எல்லாவற்றிலும், சாப்பாட்டில் மட்டும் இல்லை, வெளியே போகிறதுல மட்டும் இல்லை, கோயிலுக்கு போகிற மட்டும் இல்லை. முறுமுறுப்பு எங்கெல்லாம் இருக்கு? வீட்டில் இருக்கா? கோயிலில் இருக்கா? வெளியே கம்யூனிட்டியில் இருக்கா? அரசுகிட்ட இருக்கா? எங்கேயும் இல்லாமல் இருக்கு. ஆனால் பவுலுடையார் சொல்லுகிறார் எல்லாவற்றிலும் பார்த்தீங்க, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் என்ன பண்ணுங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் புகார் பெட்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. என்னது புகார் பெட்டினா? நம்ம என்ன முறுமுறுக்கிறோமோ அது எழுதி போடும். ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு புகார் பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனால் புகார் பெட்டி வச்சுருப்போம். இப்போ எல்லாரும் புகார்னா என்னது? அவர்களை பற்றிய முறுமுறுப்பை நாம் எழுதி என்ன பண்ணணும்? போடணும். இன்றைக்கி புதுசாக இங்கிலீஷில் கஸ்டமர் கேர் சர்வீஸ் ரொம்ப டீசெண்டாக வச்சுருக்காங்க. அது என்ன அர்த்தம்? கஸ்டமர் கேர் சர்வீஸ்னா புகார் தெரிவிக்கும் இடம். என் வண்டியில் 2 கூட ஏசியில் ப்ராப்ளம் வந்துச்சு. நான் நேராக மாருதிக்கு கஸ்டமருக்கு எழுதி போட்டேன். ஒரு இமெயில் அனுப்பிச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அங்கேருந்து அங்கே பார்வை இங்கே பார்வை பண்ணி கும்போட பிள்ளைகிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது சார், நாங்களே வண்டி வந்து அங்கே பார்க்கணுன்னு ஒரு 3 பேர் வந்தாங்க. அந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டு இது அங்கே தான் போய் எடுத்து பார்க்கணுன்ட்டு 3 தடவை பார்த்த வண்டியை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. உடனே என்ன பண்ணாங்க? பர்ஃபெக்டாக சரி பண்ணி அடுத்த நாள் காலையில் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டது. இப்போ இந்த புகார் கொடுப்பதனால நல்லதாக நடக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். புகார் கொடுப்பதே தவறல்ல, ஆனால் எப்படி அதை செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். தவறுகளை திருத்த வேண்டியது சரிதான், ஆனால் எப்படி திருத்துறாத? முறுமுறுத்து கொண்டு என்ன பண்ணோம்? திருத்துகிறோம். அதை ஒரு வாதம் செய்து, அதை தர்க்கம் செய்து, அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி நாம் அதை செய்கிறோம். அதைத்தான் வேதம் என்று கிடைக்கிறது. எல்லா காரியத்திலும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமலும் அங்கே என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை, அந்த புதுமொழிபடி வாசிப்போம். 1 பேதுரு 4:9. முணுமுணுக்காமலும் ஒருவருக்கு ஒருவர் விருந்தோம்புங்கள். முணுமுணுப்பு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர்
விருந்தோம்புங்கள். Praise the Lord. நம்முடைய விருந்தோம்பல்களை பார்க்கிறோம். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கலாம், இல்லை நாம் ஒரு இடத்துல போயிருக்கலாம். எத்தனை இடங்களில் இந்த முணுமுணுப்பு இல்லாமல் இருக்கு? வேறு முறுமுறைப்பு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க? விருந்தோம்பல். அவ நான் விருந்தோம்பல் செய்யறப்பெல்லாம் முணுமுணுப்பு இல்லாமல் பண்றோமா? எல்லாவற்றிலும் இந்த முணுமுறைப்பு இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறது, வீட்டில் தெருவில் இருக்குது, அன்பியங்கள் இருக்கிறது, பங்குகள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்குது, சமுதாயத்தில் இருக்குது. இந்த முறுமுறுப்பு இல்லாத இடங்களே இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி இருக்கிறது? ஏன் அப்படி இருக்கிறது? முறுமுறுப்பு எல்லா இடத்துலையும் ஏன் இருந்து கொண்டே இருக்கிறது? எதனால் இருந்துருக்கு முறுமுறுப்பு எல்லா இடத்துலையும்? ஏன் இருக்குது முறுமுறுப்பு? எப்போ ஆரம்பித்தது முறுமுறுப்பு? மோசே காலத்தில் ஆரம்பித்தது. வேற யாரும் வேற பதில் இருக்கா? முறுமுறுப்பு முதலில் எப்போ ஆரம்பித்தது? யாரு? ஆதாம். யார் சொன்னாங்க பின்னால? யார் சொன்னதுன்னு கேட்டேன். ஆதாம் ஏவாள் யார் சொன்னதுன்னு கேட்டேன். ஆரோக்கியமாக பின்னால யாரும் சொன்னாங்க. இந்த விக்டோரியா நல்லா ஒரு கைத்தறி. எப்போ அந்த முறுமுறுப்பு ஆரம்பிச்சதுன்னா ஆதாம் ஏவாள் இடத்துல வாசிப்போம். தொடக்கணும் 3ஆம் அதிகாரம் 12வது வாசிப்போம். புகார் சொல்றது, கம்ப்ளைண்ட் பண்றது அடுத்தவங்களை பத்தி. கை ஃப்ரீயா பைபிள் எடுத்து கையில் வச்சுக்க, கையை சுத்தி இருக்க மாட்டாங்க. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடியின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடியின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தார், நானும் உண்டேன். இப்ப ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், நான் சாப்பிடக்கூடாத இந்த கனியை நீ சாப்பிட்டாய். என்ன சொல்லணும் பதில்? என்ன சொல்லும் பதில்? இப்ப என்ன பதில் சொல்றான்? அது என்ன? எந்த பொண்ணாதான்? நீர் கொடுத்த. யாரை குற்றம் சொல்றான்? முதல்ல நீர் கொடுத்த அந்த பெண். அப்ப 2 பேரை குற்றப்படுத்துறான். முறுமுறுப்பு எங்க ஆரம்பிக்குது? ஆதாம் இடம். பாவம் நுழைந்த வேண்டிய முதலில் ஆரம்பிக்குது. ஒரு 2 பேரையும் ஒரே நேரத்தில் எவ்வளவு அழகாக குற்றப்படுத்துறாங்க. தேவரீர் கொடுத்த வாரியம் அந்த வசனம் பார்த்தீங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நான் என்ன பண்ணது? சாப்பிட்டேன். இப்ப 2 பேரையும் குற்றப்படுத்துற மனத்தாண்மை. நீங்க பிள்ளைகிட்ட வீட்டுல நீ இதை பண்ணியான்னு சொன்னா என்ன கேட்கும்? நான் பண்ணேன்னு சொல்லாது. என்ன பண்ணும்? அவர் செய்ய சொன்னா இல்ல அப்பா சொன்னாங்க, நான் என்ன பண்ணேன்? இப்படித்தான் ஒருவர் குற்றம் சுமத்துகிற முறுமுறுப்பு ஒரு தர்க்கம் இன்றைக்கு நமக்குள்ளே ஆரம்பம். அதுக்கு அடுத்து 15வது வாசிங்க. ஏவாளிடம் ஆண்டவர் கேட்கிறார். அவ என்ன சொல்ல போறாங்க? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். எதுக்கு உங்க யார் பாம்பெல்லாம் பேச வச்சிருந்தீங்க? பாம்பு பேசுனுச்சு, நான் என்ன பண்ணேன்? பாம்பை பேச வச்சது யார் தப்பு? உங்களுடைய தப்பு. பாம்பை பேச சொல்லு. பாம்பு இதுக்கு வந்து பேசிச்சு. இப்போ யார் தப்புது? பாம்போட தப்பு. யார் தப்பு? ஏன் தப்பு இல்லை. இதுதான் முறுமுறுப்பு என்பது, தர்க்கம் என்பது, அடுத்தவர்களை பழி போடும் ஒரு காரியம். அன்றைக்கு ஆரம்பித்தது. மோசையின் காலத்தில் நிறைய பார்ப்போம். மோசையின் காலத்தில் முதல் வாசிக்கும் யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 23 25 வரை வாசிப்போம். யாத்திரையாகவும் விடுதலை பயணரும் 15ஆம் அதிகாரம் 23 25 வரை வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரேலரை செங்கடலில் இருந்து புறப்பட்டு போக செய்தார். அவர்கள் 3 நாட்கள் தூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர். அங்கு தண்ணீர் எதுவும் தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். மாராவில் இருந்து தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. இதனால் தான் அவ்விடத்திற்கு மாரா என்ற பெயர் வழங்கியது. நாங்கள் எதைதான் குடிப்போம் என்று கூறி
மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். மக்கள் மோசேக்கு எதிராக என்ன பண்ணார்கள்? முறுமுறுத்தனர். எதுக்காக முறுமுறுத்தாங்க? தண்ணீர் இதுவரை அவர்கள் செய்த நன்மைகளை பத்தி என்ன பண்ணல? என்ன செஞ்சாங்க நன்மை? பார்வோனின் அடிமைத்தனத்தில் மீண்டும் கொண்டு வந்தாச்சு, செங்கடலை கடந்து வந்தாச்சு. இவ்வளவு தூரம் என்ன நினைக்கல? இதுவரை நடத்தின உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். இதை பத்தி யார் நினைக்கல? இஸ்ரவேல் மக்கள் நினைக்கல. தண்ணீர் கடைகளோட என்ன பண்ண உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க ஆண்டவரிடம் முறையிட்டு இருக்கணும். ஆண்டவரிடம் ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி இல்லை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்க? அவர்கள் முறையிட்டார்களா முணுமுணுத்தார்களா? முறுமுறுத்தார்களா முறையிட்டார்களா? இன்னைக்கு நாம் ஒரு கஷ்டம் வந்தப்ப எப்படி ஜெபிக்கிறோம்? முறுமுறுக்கிறோமா முறையிடுகிறோமா? முறுமுறுக்கிறோம். என்ன பண்ணுவதா? நான் இவ்வளவு தூரம் செஞ்சேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை கேட்க முடியும்? ஆண்டவர் இந்த பிரச்சனை விட்டு போக வைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் பிரச்சனை விட்டு போக வைன்னு சொல்றது முறையிடுதல், ஜெபித்தல். அது முறுமுறுப்பு என்பது எனக்கு ஏன் இப்படி துன்பத்தை கொடுத்தீங்கன்னு ஆண்டவரை கேள்வி கேட்கறது முறுமுறுப்பு. வருதலாம், நான் கோயிலுக்கு போறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், எனக்கு ஏன் இது வந்துச்சு அப்படின்னு கேட்கறது என்னது? முறுமுறுப்பு. இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் கேட்டார்கள். நாங்கள் சாவதற்காக இங்கே வந்து எங்களை விட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களே, ஆண்டவரே இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நல்ல தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க. உடனே மோசே என்ன பண்ணாரு? ஆண்டவர் நோக்கி முறையிடுகிறார். இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, நான் என்ன சொல்லுங்கன்னு ஆண்டவர் நோக்கி முறையிடுகிறேன். கூப்பிட்டு ஆண்டவர் நோக்கி அதான் முறையிடுது. கூப்பிட்டு ஆண்டவராரு அது ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அதை போட சொன்னார். இந்த மரம் எங்கே இருந்துச்சு? பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறுவதற்குரிய ஒரு சொல்யூஷன் எங்கே இருந்தது? பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மக்கள் கண்களுக்கு ஏன் படலை? முறுமுறுத்தார்கள். நம்பிக்கை இல்லாமல் இல்லை, முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு நாமும் முறுமுறுத்தால் வீட்டிலேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் கண்களுக்கு படவே. ஆனால் மோசே கண்ணுக்கு அது பட்டது. ஏன் பட்டுச்சு? அவர் முறையிட்டார். நான் முறையிட்டால் ஆண்டவர் சரியான பதிலை கொடுப்பார். முறுமுறுத்தால் சரியான பதில் ஆண்டவர் கொடுக்க போதே. ஆனால் அவன் நினைக்கிறப்ப அவெல்லாம் அப்படி இருக்கான், இவெல்லாம் அப்படி இருக்கான், நான் மட்டும் இருக்கேன், அது முறுமுறுத்தல். ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முறையிடுது. ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும்படியே ஆண்டவர் பஞ்சாயத்து பிரிவில் உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு என்றைக்கும் விடுதலை என்ன பண்ணாது? கிடைக்காது. கோயிலுக்கு போகிறப்ப அவனை மாதிரி நான் இல்லாண்டவன், அவெல்லாம் திருடன், கொள்ளைக்காரன், விபச்சாரக்காரன், நான் அப்படிலாம் கிடையாது இப்படி சொல்லி முறுமுறுக்கக்கூடாது. நாம் யார் என்பதை ஆண்டவர் அறிவார், அவர் யார் என்பதை ஆண்டவர் அறிவார். அவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. எனக்கு இருக்கிற பிரச்சனை இது, இதுக்கு எனக்கு ஒரு விடை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும். அது மாதிரி மக்கள் சாப்பிட உணவில்லாம் போச்சேன்னு முறுமுறுத்தார்கள். சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க, முறையிட்டார்களா முணுமுணுத்தார்களா? ஆண்டவர் மன்னாவை கொண்டாந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க? எங்களுக்கு எகிப்தில் இருந்திருந்தால் கொம்பட்டி காய்களையும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டுருப்போம், இறைச்சியை சாப்பிட்டுருப்போம். இங்க வந்து நம்ம மன்னாவை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்குன்னு முறையிட்டார்களா முணுமுணுத்தார்களா? முணுமுணுப்பு ஆண்டு கேட்பாரா? அவர் முணுமுணுத்ததை காட்டு கேட்கல. அவர்கள் முணுமுணுத்ததை ஆரோனும் மோசையை கேட்டு யாருமே கேட்டாங்க. ஆண்டவர் மோசையும் ஆரோனும் முறையிட்டார். அந்த முறையிடுதலை கேட்டு ஆண்டவர் என்ன காடைகளை கொண்டு வந்த அவர்களை சேர்த்தார். இது மாதிரி முயங்கி இஸ்ரவேல் மக்கள் மூக்கு முட்டை சாப்பிட்டார்கள். எதை சாப்பிட்டார்கள்? காடு. மூக்கு முட்டை சாப்பிட தெரியுமா? சாப்பிட்டா ஏன் போகுதுன்னா மூக்குள்ளே ஏன் போகணும். என்ன பாட சாப்பிட்டோமா? அதுக்கு பிரியாணி சாப்பிட்றவங்க, கறி சாப்பிட்றவங்க மூக்கு முட்டை என்ன பண்ணார்கள்? சாப்பிட்டார்கள். எனவே அப்படி சாப்பிட்ட மக்கள் அதோடு நின்றார்களா? திருப்பி ஆண்டவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார். அந்த முறுமுறுப்பின் வாழ்க்கை தான் இன்றைக்கு நம்மை பலருடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது. முறுமுறுப்பை விட்டுவிட்டு நாம் ஆண்டவருக்கு முறையிடும் பொழுது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். அடுத்த அடுத்தது ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21 வரைக்கும் வாசிப்போம். ரூத் புத்தகம்
1ஆம் அதிகாரம் 19, 20, 21. வாசிங்க எடுத்தவங்க. ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21. பெத்லகேம் ஊரை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. ஊர் பெண்கள் இவள் நகோமிதானே என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். ஊர் பெண்கள் நகோமிதானே என்று பேசிக் கொண்டார்கள். என்னை நகோமி என்று அழைத்தீர்கள், மாறா என்று என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழைங்கள். என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், என்னை மாறா என்று அழைங்கள். நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையை திரும்பி வர செய்தார். நான் நிறைவுடன் இங்கே சென்றேன், ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாக திரும்பி வர செய்தார். இது முறுமுறுப்பா முறையிடலாம். என்னது இது? முறுமுறுப்பு. நகோமி முறுமுறுக்கிறார். ஏதாவது நல்ல நடந்தாலும் முறுமுறுப்பவர்கள் என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று மாறான கசப்பான அனுபவத்தை பெற்றது என்று செஞ்ச தப்பு யார் செஞ்சது? மோவாபியத்தை சென்றது முதல்ல அவங்க தப்பு. மோவாபிய பெண்களை திருமணம் செய்து என்பது அவங்க செய்த தப்பு. தப்பெல்லாம் பண்ணிட்டு கணவன் இறந்துட்டான், 2 மகன்களை இறந்துட்டாங்க, வீட்டில் எல்லாரும் வினவி இவர்கள் வந்துட்டு நான் நல்ல செல்வாக்கோடு போனேன், ஒன்றுமில்லாமல் ஆண்டவர்களை மாற்றினான்னு சொல்லி யாரை போய் முறையீடு பண்ணவே ஆண்டவரை முருகனுக்கிறார். நாமும் இப்படித்தான் இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம எல்லாம் நடந்துருவோம், வாழ்ந்துருவோம். அப்புறம் யாரை போய் குறை சொல்லுவோம்? ஆண்டவரை போய் குறை சொல்லுவோம். பேசலாம். இன்னைக்கு நம்முடைய முறுமுறுப்புகள் என்னவென்று பார்ப்போம். நம்முடைய ஜெபங்கள் முறுமுறுப்பாக இருக்கிறதா, முறையீடுதலாக இருக்கிறதா? முறையீடுகளை ஜெபம் உடனே கேட்கும். அதே நகோமி ஒரு முறையீட்டை வைக்கிறார். பின்னாலே வாசிப்போம். நகோமி அவரிடம், அப்படியா, வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் எங்கும் பேரன்பு காட்டும் ஆண்டவர், வாழ்வோருக்கும் இறந்தவருக்கும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக. அவருக்கு ஆசி வழங்குவாராக. இப்ப இது முறுமுறுப்பா முறையிடுதலாம்? முறையீடு. இப்ப நகோமி முறையிடுதலாம். முறையிட்டோட ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என்ன பண்ணுது கிடைக்கும். அது மாதிரி நாம் வாழ்க்கையிலே ஒரே காரியத்தை முறுமுறுப்போடு செய்யும் பொழுது அதே ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை. நாம் முறையிடும் பொழுது ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். யோனா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். யோனா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? யோனா புத்தகம் 1 வாசி. அந்த நீரின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். இது முறுமுறுப்பா முறையிடுதலாம்? முறுமுறுப்பா முறையிடுதலாம்? முறையீடு. எப்ப முறையிடார் அவரு? மீறி வைத்து. அதே யோனா 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிற்று. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிற்று. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இந்த நிமித்தமே நான் முன்னமே தர்சிப்புக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீர்க்க மனசாலப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்ப இது முறுமுறுப்பா முறையிடுதலாம்? என்னது? ஒரு மொழி. அவர் வச்சு என்ன வேலை செய்யும்போது ஆண்டவர் செஞ்சு முடிச்சாரு. முடிச்ச பிறகு என்ன பண்றாரு? முறுமுறுக்கிறார். ஒரே ஊழியக்காரர் முறுமுறுப்பதையும் உண்டு, முறையிடுவதையும் உண்டு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையே முறையிடுதலும் உண்டு, முறுமுறுப்பும் உண்டு. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது இது முறுமுறுப்பா முறையிடுதலா என்று நாம் தெளிவாக பார்க்கலாம். கணவனோடு பேசும்போது இருக்கலாம், மனைவியோடு பேசும்போது இருக்கலாம், பிள்ளைகளோடு பேசும்போது இருக்கலாம், பெற்றோடு பேசும்போது இருக்கலாம், நம்முடைய அன்பியத்தில் பேசுவதாக இருக்கலாம், இந்த வெளியே உறவினரோடு பேசும்போது இருக்கலாம். அது முறையிடுதலாம் முறுமுறுப்பா என்று நாம் சிந்தித்து பார்த்து எதை அதிகப்படுத்தணும்? நாம முறையிடுதலை அதிக. முறுமுறுப்புகளை என்ன பண்ணணும்? முதல் வாக்குவாதம்
எல்லா முறுமுறுப்புகளையும் என்ன பண்ணலாம கழித்து போட வேண்டும். பிரிப்பேற்கிறதை நாம பார்த்தோம். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் முறுமுறுக்கிறேன், எத்தனை முறை நான் முறையிடுகிறேன் என்பது மிக முக்கியமானது. இஸ்லாமிய மக்கள் முறுமுறுப்புகளை பார்த்தோம், மோசையின் முறையிடுதலை பார்த்தோம், அடுத்ததாக ரூத்தின் நகோமியின் முறுமுறுப்பை பார்த்தோம், முறையிடுதலை பார்த்தோம், அடுத்ததாக நாம் யாரை பார்த்தோம், யோனாவின் முறையிடுதலையும் பார்த்தோம், முறுமுறுப்பையும் பார்த்தோம். இப்ப வாசிப்போம் மார்க் செய்தி 10ஆம் அதிகாரம் 46, 47 வாசிப்போம். மார்க் செய்தி 10ஆம் அதிகாரம் 46, 47 வாசிப்போம். நாசரேத் இயேசு தாம் வருகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரத்த கத்தினார். இப்ப பரிமையை கேட்டது முறையீடா முறுமுறுப்பா? அவன் சத்தமா சொன்னதால அது முறுமுறுப்பு கிடையாது. அது என்னது? முறையீட்டுக்கு உடனே பதில் கிடைச்சதா? மோசே கேட்ட முறையீட்டுக்கு பதில் கிடைச்சது, நகோமியின் முறையீட்டுக்கு பதில் கிடைச்சது. யோனா ஆண்டவரை முறையிட்ட உடனே மீனின் வாயிலிருந்து வெளியே என்ன பண்ண கூடாது, கரையிலே கெஞ்சி போட்டு. முறையீடுகளுக்கு பதில் இருக்கும், ஆனால் முறுமுறுப்புகளுக்கு என்றைக்கும் பதிலே இருக்காது. அடுத்ததாக பார்ப்போம். ஆதியாகமம் தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 16 வாசியம். தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 16 ஆசாரை பற்றிய காரியம். அவர் முன்புறம் சென்று அம்பு எரி புறத்தளவில் உட்கார்ந்து கொண்டால் குழந்தை சாவதை பார்த்த கைக்கே என் தகியேன் என்றும் கூறி முன்பிருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். இப்ப ஆகார் முறையிட்டாளா முறுமுறுத்தாளா? ஆகார் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் ஆகத்தை முறுமுறுத்தாளா முறையிட்டாளா? முறையிட்டாளா முறுமுறுத்தாளா? உடனே தண்ணி எங்க இருந்துச்சு? பக்கத்திலே தான். முறையிட்டால் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் பக்கத்துல தான் இருக்கும். ஆனால் முறுமுறுத்தால் அந்த சொல்யூஷன் கண்டுக்கப்படவே, ஆனால் முறையிட்டால் அந்த சொல்யூஷன் உடனே நமக்கு கிடைக்கும். யாரையெல்லாம் பார்த்தோம்? ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், ஆதாமை பார்த்தோம், ஏவாளை பார்த்தோம், வேற பார்த்தோம், நகோமியை பார்த்தோம், யோனாவை பார்த்தோம், பரிமையை பார்த்தோம். அடுத்து மத்தேயு செய்தி 15ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். 15:22. அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வெளியே படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். கானானிய ஸ்திரீ கதை உங்களுக்கு தெரியும். அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டா ஆண்டவர் பதில் கொடுக்கல. வீடுக்கு சொன்னாங்க, கத்திக்கிட்டே வர இதை பதில் சொல்லுறாரு. அப்பவும் சொல்லல. அப்ப என்ன சொல்ல, திருப்பி பிள்ளைகளையும் காணாமல் போன இஸ்ரேல் ஆடுகள் மட்டும்தான் போறேன்னு சொன்னாரு. அந்த பெண் மீண்டும் வந்து பணிந்து கொள்ளும் பொழுது பிள்ளைகளை முறையெடுத்து நாய்க்கு போடக்கூடாதுன்னு சொன்னாரு. நாய்க்குட்டி மேலே கீழே விழுத பிள்ளைகள் சாப்பிடாது, நாய்க்குட்டி தான் சாப்பிடும். நான் ஒரு நாய் தான் அதை சாப்பிடுன்னு சொல்லி கேட்பார். இவள் செய்தது முறுமுறுப்பா முறையீடா? எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட கேட்டா இல்லாம என் பிள்ளைக்கு கிடைக்காது செய்யணும் சொல்லல, செய்காண்டவரை செய்காண்டவரைதான் கேட்டேன். இதுதான் முறையீடுதல் என்பது. நம்முடைய ஜெபங்கள் முறையீடுதலாக இருக்கும்போது முறுமுறுப்பாக இருக்கவே, இவ்வளவு சாமான தூக்கிட்டு போற ஆண்டவரை ஆரை சாப்பிடுறது என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டுகிட்ட முறையிடணும். ஆண்டவரே, இவ்வளவு வியாபாரத்தை கொடுக்க மாட்டீங்கன்னா முறையிடணும். நான் அங்க போனேன், இங்க போனேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், எனக்கு நடக்கலையும் சொல்லக்கூடாது. பிரைஸ்தலா பிரைஸ்தலா. அப்ப அடுத்தது பாப்பா வந்து கடைசியா பார்த்து வரைக்கும் ஆகார் பார்த்துக்கலையே, காணாத்திலே பார்த்தார். பிரைஸ்தலா. அப்ப இன்னைக்கு முறுமுறுத்தவருடைய ஜபங்கள் கேட்கப்படுவது இல்லை. முறையிடுவர்களுடைய ஜபங்கள் கண்டிப்பா என்ன பண்ணுது? என்னுடைய ஜபங்கள் இன்னைக்கு எப்படி, என்னுடைய விண்ணப்பங்கள் இன்னைக்கு எப்படி? ஆலயத்துக்கு போறப்ப ஒரு ரீடிங் வார்த்தையை வந்துட்டா என்ன சொல்றோம்?
என்ன சொல்றோம்? இந்த ஊர்ல இவங்களை விட்டா வேற யாருமே என்ன இல்லை, வாசம் வாசிக்கிறதுக்கு ஆளே முறுமுறுப்பா முறையிடுதலாம். அப்புறம் எப்படி ஆண்டோட வார்த்தை காதில் கேட்கும்? கோயிலில் கூட கண்ணையும் முடிக்கணும், காதில் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா போதும். யாரு பேச போறது, யாரு பைக் பக்கத்தில் நிற்கிறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாத. பேசலாம் அந்த முறுமுறுப்புகள் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து நமக்கு என்ன பண்ணுது, வந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும்னா அவன் என்ன செய்யணும்? வாழ்க்கை இன்னைக்கு வீட்டில் கணவனோடு பேசும்பொழுது எத்தனை பேரை நான் முறுமுறுக்கிறேன், எத்தனை பேரை நான் முறையிடுகிறேன். மனைவியோடு பேசும்பொழுது எத்தனை பேரை நான் முறுமுறுக்கிறேன், எத்தனை பேரை நான் முறையிடுறேன். வீட்டில் தான் முதலில் ஆரம்பிக்கிறேன். பிள்ளைகளோடு பேசும்பொழுது எத்தனை பேர் நான் முறுமுறுக்கிறேன், எத்தனை பேரை நான் முறையிடுகிறேன். பெற்றோரோடு பேசும்பொழுது பிள்ளைகிட்ட வேலை செய்யணும், போமா உங்களுக்கு வேலையே கிடையாது, அது என்னது முறுமுறுப்பா முறையிடுதலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, படித்து எழுத வேண்டியது முடிச்சு நான் அப்புறம் செய்யறதுன்னா அது என்னது முறையிடுதல். ஆனால் முடியாது, செய்ய முடியாது போன எடுத்துக்கிறது என்னது முறுமுறுப்பு. இன்னைக்கு நம்மில் பல வீடுகளிலும் இப்படித்தான் முறுமுறுப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பேசலாம். அப்ப இப்படிப்பட்ட பல முறுமுறுப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்னைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். பேசலாம். எதுக்கு அழைத்திருக்கிறார்? இன்னைக்குனால இந்த முறுமுறுப்புகள் எந்த அளவுக்கு நாம் உள்ளே வாங்கியிருக்கிறார். ஆதாமில் தொடங்கிய இந்த முறுமுறுப்பு, ஏவாளில் தொடங்கிய இந்த முறுமுறுப்பு, மோசே காலத்தில் இஸ்ரேல் மக்கள் முறுமுறுப்பு இன்னைக்கு தொடர்ந்து நமக்கு காயிட்டு சொன்ன ஆண்டவர் காணிக்கை அங்கீகரிக்கல, காய் நினைவாங்க கோபப்பட்டு என்ன பண்ணா முறுமுறுத்தான். அதனால முறுமுறுப்பு என்பது நமக்கு ஊறி போன ஒரு காரியமாக இருக்கிறது. இதை எப்படி எடுத்து நாம் ஒரு முறையீடுதலாக மாற்றப் போகிறோம் என்பதை இன்னைக்கு நாம் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோம், கண்களை மூடி எழுந்திருப்போம். மழை சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஆனால் கிளைமேட் கூலாக இருக்கு, பரவாயில்ல. ஆண்டவர் இது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இன்னைக்கு என் குடும்பத்தில் எவ்வளவு முறுமுறுப்புகள் இருக்கின்றன. வீட்டில் காலையில் எழுந்தது முதல் யோசித்து பார்ப்போம். கணவனோடு முறுமுறுப்பு, மனைவியோடு முறுமுறுப்பு, பிள்ளைகளோடு முறுமுறுப்பு, பெற்றோரோடு முறுமுறுப்பு, நேரம் செல்ல செல்ல நண்பர்களோடு முறுமுறுப்பு, வேலைக்கு செல்லும் இடத்தில் முறுமுறுப்பு, ஆலயத்துக்கு செல்லும் வழிகளில் முறுமுறுப்பு, ஆலயத்திலும் முறுமுறுப்பு, சந்தை வழிக்கு சென்றால் முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்புகளை எல்லாவற்றையும் முறையிடுதலாக மாற்ற வேண்டும். ஆண்டவரத்தில் எப்படி முறையிடுகிறோமோ அதுவரை யாத்த முறுமுறுக்கிறதோ அவற்றை மாற்றும் பொழுது அது பகைமைக்கும் கோபத்துக்கும் உள்ளாகாதபடி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை ஆண்டவர்கள் கொடுக்க வேண்டுமா? இந்த நாளிலே இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்பு பலனளிக்கவில்லை, யோனாவின் முறுமுறுப்பு பலனளிக்கவில்லை, நகோமியின் முறுமுறுப்பு பலனளிக்கவில்லை, காயின் முறுமுறுப்பு பலனளிக்கவில்லை, ஆதாமின் முறுமுறுப்பு பலனளிக்கவில்லை, ஏவாளின் முறுமுறுப்பு பலனளிக்கவில்லை. ஊட்டின் முறையீடு பலனளித்தது, மோசையின் முறையீடு பலனளித்தது, கானானேசரியின் முறையீடு பலனளித்தது, தர்ஜுமையின் முறையீடு பலனளித்தது, ஆகாரின் முறையீடு பலனளித்தது. இன்னைக்கு பலன் வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் முடிவு செய்வது மட்டுமல்ல, எல்லாம் முறையீடுகளாக இருக்க வேண்டும், முறுமுறுப்புகளாக இருக்கக்கூடாது. அப்படி ஒப்புக்கொடுக்கும் அன்பு தகப்பனே வேண்டுமாக வேண்டுமெல்லாம் அது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். முறைமுறைப்புகள் எல்லாம் நீங்கி நாங்கள் முறையீடுகளாக மாறுவரை எங்களை ஆட்கொள்ளும் மாண்டோம். ஆட்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, விண்ணப்பம் நம்முடைய விண்ணப்பம் பாதத்தில் வைத்த விண்ணப்பங்களை ஆண்டவர் பார்த்து வைத்த நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே.
தேர்வுகளை போகும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். திருமணமாக போகும் பிள்ளைகளை ஒப்புக் நாளைக்கு வீட்டில் இருக்கும் நோயாளிகளுக்கு பொங்கெடுக்கிறது ஒப்புக் கொடுப்போம். நமக்கு சரீரத்திற்கும் பிறவினைகள் நீங்கும்படி ஒப்புக் கொடுப்போம். நன்றி தகப்பன், எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து மழையை நிறுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாருக்கெல்லாம் துதித்தோமோ ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கத்தக்கதான கிருபியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, நேரம் முதல் மாலை முதல் எங்களோடு இடப்பட்டு ஆத்ம தியானத்திற்காகவும் அடையாளத்தை காட்டும்படி சொன்ன சாட்சிகளுக்காகவும் முறுமுறுத்தரும் முறையிடுகிற இந்த வார்த்தையை தியானிக்கிற கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆராதனை எல்லோரும் தேர்ந்தெடுக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி துதிக்கிறோம். நல்ல பிதாவே. வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வாக்குத்தை சொல்லுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் என்பதை அவரின் கால்களை மான்கால்களை தொலாக்கி உயரமான ஸ்தலங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தனுடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க தருவார். கர்த்தத்தை முகத்திலே பிரகாசிக்க பண்ணி உன்னை திருப்பியாக இருக்க தருவார். கர்த்தத்தை முகத்திலே பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முகத்திலே பரிசுநாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தத்தை சர்வதாவே மறவாதே. தந்தை மகன் ஆவியாலே எல்லாரும் போய் ஆத்ம தியானத்தை பரம்பிச்சிங்க. பைபிளில் ஒரு ரீடிங்கை வாசிச்சுட்டு அதோடைய காட்சியை காண்பீங்கன்னு சொல்லுங்க. அது எளிதாக இருக்கும். பிரைஸ்லாம் திருப்பி அதை செய்யறவங்க மழை கட்டுறதுல உங்களால் செய்ய முடியாத அமைதியாக இருந்தாலும் செய்ய முடியும். பரவாயில்ல, நீங்கள் கற்றுக்கொண்டீங்க, வீட்டு வேலையே செய்யுங்க. எல்லாருக்கும் பிரைஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்குங்க. வாய்ப்பு முறுமுறுப்பும் முறையிடுதலும். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.